ஐஃபிக்ஸ் லீடர்ஸ் அனைவருக்கும் இனிதொரு உற்சாகமான காலை வணக்கம். நான் உங்கள் நண்பன் கீரோ கார்த்திக். கிரேட் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஆப்னுடைய வெப்சைட் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஐஃபிக்ஸ்னுடைய நிறுவனம் வந்து சொல்கிறது தான் செய்கிறது தான் சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து டான் சொல்லிகிட்டு இருக்க விஷயத்தை எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து டிஆப் ப்ராசஸில் வந்து இது வரைக்கும் வேர்ல்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஆப்பில் வந்து இது வரைக்கும் இது மாதிரி ப்ராஜெக்ட் வந்து எதுவுமே வரல, சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஐஃபிக்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ வேர்ல்டு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆப்பில் வந்து நம்ம கம்பெனி வந்து அப்டேட்டு, ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆப் ஒர்க் ஆகலை. ஸோ நான் எப்படி என்னுடைய கேபிட்டலை வெளியே எடுக்க முடியும், எப்படி என்னுடைய கேபிட்டலை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய லீடர்ஸ் வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க முன்னே. ஸோ இப்போ டிஆப் வந்து லான்ச் பண்ணதுனால ஸோ நம்மளுடைய ஐஃபிக்ஸ்னுடைய ஆப் வந்து சப்போஸ் ஒர்க் ஆகலைனா கூட ஸோ உங்களுடைய வேலெட்டு, சரிங்களா? நம்ம வந்து தனியார் வேலெட் நிறைய யூஸ் பண்ணுவோம். ட்ரஸ்ட் வேலெட்டு, டோக்கன் பாக்கெட்டு, ஸோ வந்து சேஃபாலு, ஸோ வந்து மெட்டாமாஸ்க்கு, இந்த மாதிரி நிறையா வேலெட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேலெட்லேயே வந்து நம்மளுடைய ஃபண்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுடைய வேலெட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்களுடைய ஆப்பை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த விஷயம் டிஆப் அப்படிங்கிற விஷயம், சரிங்களா? ஸோ ஒரு சில லேயர்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க டிஆப்லாம் வராது சார் அப்படின்ட்டு. ஸோ டிஆப்புங்கிற விஷயம் வந்து வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஐஃபிக்ஸ் தான் கொண்டு வந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்தை வந்து உண்மையிலே இன்னொரு டைம் கூட நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. மேலே மிகப்பெரிய லெவலில் என்னுடைய வளர்ச்சி இன்னும் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அந்த டிஆப் எப்படி கனெக்ட் பண்ணுங்கிறது அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த ஒவ்வொரு அப்டேட்டும் நம்ம எப்படி வந்து காண்டாக்ட் அட்ரஸ் எடுத்து நம்மளுடைய வேலெட்டில் லிங்க் பண்ணுறது, ஸோ வந்து அதுக்கப்புறம் எப்படி வித்ட்ரா பண்ணுறது, ஸோ அப்படிங்கிற வீடியோ எல்லாமே வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய லேட்டஸ்ட் அந்த வீடியோ லிங்க்கை வாங்கி ஸோ ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து ஒர்க் பண்ணுங்கள், சரியா? உங்களுடைய லீடர்ஸ்னுடைய ஃபாலோவிங்கில் இருங்க. கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இதில் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ உங்கள் லீடர்ஸ்னுடைய ஃபாலோவிங்கிலே இருங்க. நன்றி. நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ இந்த டிஆப் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுடைய வேலெட் நம்ம எந்த வேலெட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிஎன்பி ஸ்மார்ட் செயினுடைய வேலெட் இருந்தால் போதும். இப்போ நான் வந்து அந்த டிஆப் கனெக்டிங் வெப்சைட் அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ வெப்சைட் வந்து இங்கே இருக்குது. வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா www.afxdiap.com. ஸோ இந்த வெப்சைட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கூட கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வேலெட்டு நான் வந்து ட்ரஸ்ட் வேலெட்டு யூஸ் பண்ணுவேன் நிறைய லீடர்ஸு. ஸோ நான் வந்து ட்ரஸ்ட் வேலெட்டு, டோக்கன் பாக்கெட்டு, இந்த மாதிரி நிறைய வேலெட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் வந்து சேஃபால் வேலெட் யூஸ் பண்ணுறேன், சரிங்களா? சேஃபால் வேலெட்டில் இந்த மாதிரி டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுடைய வேலெட்டில் வந்து நீங்கள் ஏஎஃப்எக்ஸ் வந்து கம்பல்சரி வாங்கி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து டாப் அப் பண்ணுறதோ, ஸோ வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து கேப்பிங் பண்ணுறதுக்கோ வந்து அப்போ தான் ஆப்பிலேருந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள் 154 ஏபெக்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ 154 ஏபெக்ஸ் இருக்குது இப்போ. ஸோ இந்த 154 ஏபெக்ஸ் வச்சு நான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து ஆப்புக்கு போகாமையே ஸோ நான் எப்படி இப்போ டாப் அப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ ஆக்சுவலி ஒவ்வொரு வேலெட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ டிஸ்க்ளைமர் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சர்ச்சு ஒவ்வொன்றில் வந்து ட்ரஸ்ட் வேலெட்டில் சர்ச்சுன்னு இருக்கும், ப்ரௌசர்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வேலெட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி நேம் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த சென்டராக இருக்குது பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல இருக்கும் சென்டராக இருக்கிற ஆப்ஷன் டச் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை டச் பண்ணோடனே உங்களுக்கு இந்த ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். ஸோ டச் பண்ணி உங்களுக்கு ப்ரௌசிங்கில் கொண்டு போகும். ஓகே, ப்ரௌசிங் வந்துடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா சர்ச்சு டிஆப். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் டிஆப் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல கொண்டாந்து நம்மளுடைய நம்ம காப்பி பண்ணி வந்தீங்களா அந்த வெப்சைட்டை வந்து அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் ஆயிரும். ஓகே, பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து பிளாக் செயின், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பிட்காயின் இருக்கும், எத்திலியம் இருக்கும். ஸோ மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி செயின் இருக்கும். பிஎன்பி ஸ்மார்ட் செயின் ஒவ்வொரு வேலெட்டில் காமிக்கும். ஒவ்வொன்று வந்து பிஎன்பி செயின் அப்படின்னு காமிக்கும். ஸோ இதை டச் பண்ணுங்கள். ஸோ பிஎன்பி செயினுங்கிறத டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபார்ம் கேட்கும். ஸோ இந்த இடத்துல கன்ஃபார்முங்கிற ஆப்ஷனை கொடுங்க. ஸோ கன்ஃபார்முங்கிறத டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ப்ரௌசருக்குள்ளே சர்ச் பாரில்
ப்ரௌசர் ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆனோடனே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்டிங் வேலெட்னு காமிக்கும். ஸோ நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன், அதனால் வந்து கனெக்டட் கான்டாக்ட் அட்ரஸ் காமிக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்டிங் வேலெட் அப்படின்னு வரும். சரிங்களா, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி காமிக்கும். ஸோ காமிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட் அந்த கனெக்டிங் இதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் வேலெட் அட்ரஸுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் வந்து சென்ட் பண்ணும்போது ஒரு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கேட்கும் இல்லையா, ஸோ அந்த பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வேலெட் கனெக்ட் ஆகிரும். வேறு எதுவும் பண்ண தேவையில்ல, வேலெட் கனெக்ட் ஆகிரும். கனெக்ட் ஆனோடனே வந்து நீங்கள் சர்ச் பாரில் இந்த மாதிரி டிஆப்னுடைய கான்டாக்ட் அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட்னுடைய வெப்சைட்னுடைய லிங்க்கை வந்து காப்பி பண்ணி ஸோ கொண்டு வந்து அந்த டிஸ்க்ளைமரில் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பன் ஆகிரும். சரிங்களா, ஸோ இப்போ பாருங்கள். ஸோ நான் வந்து பேக் வந்துட்டு மறுபடியும் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வேலெட் வந்துட்டேன். ஸோ வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் 154 ஏபெக்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்க்ளைமர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே சர்ச் பாரில் கீழே இருக்குது ஸ்மார்ட் செயின் பிஎன்பி டச் பண்ணிட்டேன், கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன், ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸோ மெயின் பேலன்ஸ் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து எவ்வளோ இருக்குது, 154 ஏபெக்ஸ்னு ஆல்ரெடி காமிச்சேன் உங்கள்கிட்ட. ஸோ 154 ஏபெக்ஸ் அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ இதான் வந்து டிஆப் கனெக்டிங். ஸோ நம்ம இப்போ வந்து சப்போஸ் நம்மளுடைய ஆப் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கூட ஸோ நம்ம வேலெட்லேருந்து நம்ம ஃபண்டை இனிமேல் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபண்டை ஆக்டிவேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு 51 ஏபெக்ஸ் நான் வந்து இப்போ டாப்அப் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ வீக்லி ஆனுவல் ஃபண்டாக இருக்குது. ஸோ வீக்லி ஃபண்டு நீங்கள் உங்களுடைய சைஸ் தான், நீங்கள் எந்த வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வீக்லி ஃபண்டு செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து 154 ஏபெக்ஸ் இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல வந்து 151.2 ஏபெக்ஸ் போடுறேன். ஓகே, 51.2 ஏபெக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ அப்படியே கீழே ஸ்டேக்கிங்கிறத டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேக்கிங் ஆயிரும். வீக்லியில் ஸ்டேக்கிங் ஆயிரும். இப்போ நான் ஸ்டேக்கிங் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஸ்டேக்கிங் ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஏற்கனவே வந்து 154.099 ஏபெக்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து 51.2 ஏபெக்ஸ் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஸ்டேக்கிங் நடந்த டைமு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வீக்லி ஃபண்டில் போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னால் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸோ நம்மளுடைய ஆப்பை வந்து யூஸ் பண்ணணுங்கிற தேவைகள் இல்லை. ஸோ நம்ம இனிமேல் வந்து நம்ம வேலெட்லேருந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஸோ விட்ராலோ நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டிஆப் அப்படிங்கிற ப்ராசஸ். சரிங்களா, ஸோ நம்ம ஐடி கூட நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ எக்கோ சிஸ்டத்தை டச் பண்ணிங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து எவ்வளோ டோக்கன்ஸ் வந்து பர்னிங் ஆகிருக்கு ஸோ எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்னிங் ஆன ஏஎஃப்எக்ஸ் டோக்கனு. ஸோ இது வரைக்கும் டோட்டலாக பர்னிங் ஆன ஏஎஃப்எக்ஸ் டோக்கனு ஸோ எல்லாமே வந்து இதில் காமிச்சிரும். ஸோ நீங்கள் இதில் ஷோஃப் வேலெட்டை கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்த அமௌண்ட்டு ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $1000 பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேக்கிங்கில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு எக்கோசிஸ்டில் ஸ்டேக்கிங்கினுடைய அமௌண்ட் வந்து எக்கோசிஸ்ட் டச் பண்ணிங்கன்னா எக்கோசிஸ்டம் காமிக்கும். எக்கோசிஸ்டனுடைய ஸ்டேக்கிங் அமௌண்ட்டு ஸோ எவ்வளோ இது வரைக்கும் எக்கோசிஸ்டில் கரண்டில் ஸ்டேக்கிங்கில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ இதில் வரக்கூடிய இன்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்கோசிஸ்டில் வரக்கூடிய இன்கம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ கம்பெனி அலௌன்ஸ்மெண்ட் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம கரண்ட் ஸ்டேக்கிங்கில் வரக்கூடிய அமௌண்ட் எல்லாமே நமக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போ நம்மளுடைய நம்மளுடைய விஐபி இன்கம் பார்ப்போம். ஸோ விஐபி ரிவார்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கடைசி ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். இந்த கடைசி ஆப்ஷனாக விஐபி ரிவார்ட்ஸு. ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஐபி ரிவார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ விஐபி ரிவார்ட்ஸ் வந்து விஐபி 5ல் இருக்கேன் நான் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் ரிவார்ட்ஸ் வந்த ஃபண்டிங் எல்லாமே இந்த இடத்துல காமிக்கும். ஸோ நீங்கள் இதில் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ஸோ விட்ராலு ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி எல்லாம் காமிக்கும், ரிவார்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஆப்பை வந்து
யூஸ் பண்ணாமே ஸோ நம்ம டிஆப் கனெக்ட் பண்ணி நம்மள வேலெட்லேருந்து எப்படி யூஸ் பண்ணுறங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாமே இதில் பிஸ்னஸ் பிளான்லேருந்து எல்லாமே வந்து ஏபிஎக்ஸுடைய ஒயிட் பேப்பரு, ஸோ இந்த டேட்டாஸு எல்லாமே லிங்க்கு எல்லாமே எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ எதுவுமே இங்கே யூஸ் பண்ணாமல் பண்ண முடியாமல் இருக்காது. ஸோ எல்லாமே இங்கே லிங்க் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ டேட்டாஸ் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கம்பெனியோடைய இருக்கக்கூடிய மீட்டிங் வீடியோஸு, ஏபிகே ஃபைலு, ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்படியே ப்ரொமோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, எப்படி உங்களுக்கு டிஆப் இப்போ கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே வீடியோஸ் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து டிஸ்கஷன் கீழே எல்லா லிங்க்கும் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் லிங்க் வந்து கீழே டிஸ்கஷன் கீழே இருக்கும். ஸோ அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குழுவில் ஸோ வந்து இணைஞ்சிருங்க, கம்யூனிட்டி குரூப்பு. ஸோ அதில் எல்லாம் வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சேட்டிங் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.